எந்த ஏரியால கஞ்சா புழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னாங்கன்னா எத்தனை பேத்துக்கு வந்து நம்மளே போய் கூட்டி காட்டணும். நம்ம கூட்டி காட்ட தேவையில்ல. அங்க போய் வந்து ஏதாவது ஒரு ரோட்ல ஒரு பையன் உட்காந்துருப்பான், தம்பி இங்க எங்கப்பா கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா அவன் கூட்டு போய் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்கண்ணே, அவன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வச்சு உத்தரகாண்ட் ஒரு பெண்ணு, ஒரு போதைக்கு அடிமையான பெண்ணு, அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா போதை உனக்கு அது கிடைக்காத டயத்துல அங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்றான்னா, நான் உனக்கு இந்த போதை தரேன்னு சொல்லிட்டு வந்து அவன் அந்த பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இப்போ 18 பேருக்கு எய்ட்ஸ். ஆனா எல்லாருமே வந்து தப்பா அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க தெரியுமா? அந்த பொண்ணு இருந்து 18 பேருக்கு போயிருச்சு அப்படின்னா அப்படியா இருக்காது. அந்த 18 நாய்கள்ல ஏதாவது ஒரு நாய் எங்கேயாவது வாங்கிட்டு வரும். 18 பேருக்கு எய்ட்ஸ். போதை கலாச்சாரம் எங்க இருந்து சார் தமிழ்நாட்டுக்கு கஞ்சா போதை பொருள் எங்க இருந்து வரும்? அது அரசாங்கம் தடை பண்ணலாம் இல்ல. அது அதாவது ஒண்ணும் கிடையாது. ஒரு நல்ல மாவட்டத்தோட எஸ்பி இருந்தா இல்லையா, ஒரு டிஎஸ்பி இருந்தா கூட போதும். அந்த மாவட்டத்தையே வந்து பாத்தீங்கன்னா அந்த போதை பொருளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சாங்க. அதே மாதிரி நேற்று ராஜபாளையத்துல வந்து ஒரு கும்பல் வந்து 2 போலீஸ் விடாம அடிக்கிறாங்க. போலீஸ் வந்து ஒதுங்கி போறாங்க, கம்பை வந்து வாங்கி அடிக்கிறாங்க. எல்லாருமே என்ன இருக்காங்க, போதையில இருக்காங்க. அது என்ன போதைன்றதுதான் இப்ப பிரச்சனையே. அந்த கஞ்சாவை தாண்டி நிறைய இந்த சிறுவர்கள் என்ன பண்றாங்கன்னா அனபாண்டு தொழில்னு அந்த இது ஒயிட்னர் எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு 10 ரூபா ஒயிட்னர் வாங்கிக்கிறானுங்க. ஒயிட்னர் வாங்கி அதை தேய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எத்தனை நினைக்கிறீங்க? 15 வயசு 14 வயசு கிடையாது, 10 வயசு பசங்க. நீங்க உங்க குழந்தை வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு உண்டான அந்த 4 கிலோமீட்டருக்குள்ள இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்க எப்படி உங்க பெண் குழந்தைகளை பாதுகாப்பு? பெண் குழந்தை விடுங்க, ஆண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க? நீங்க இந்த வானவில் தொல்லையை தாங்க முடியுதாங்க? கூட்டு போய் எங்க போனாலும் வந்து உட்காந்துறாங்க. நீங்க காலையில வந்து 6 to 9 ஒரு சென்னை இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்னை வேற. இன்னொரு சென்னை ஒன்று இருக்கு, அது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுத்த தலைமுறை அழிக்கக்கூடிய ஒரு சென்னை. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோழா பாண்டியன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு குற்றச்செயல் இல்லாம கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. போலீஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இப்ப சமீப காலமா சில வாரங்களா பாத்தீங்கன்னா பழையபடி பாத்தீங்கன்னா அங்கங்க இப்ப போலீஸே அடிக்கிற காவல்துறைய ராஜபாளையத்துல ஒரு கும்பல் அடிக்குது. நேத்து திருச்சியில ஒரு சின்ன ஒரு 19 வயசு பையனை வந்து சிறுவர்கள் சேர்ந்து கொலை செய்யறாங்க. அவர்களை திரும்ப சரண்டாங்க. அவங்கள பூரா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் கொண்டு போறாங்க. அந்த அளவுக்கு திரும்ப பழையபடி வருது. ஒரு பக்கம் போதை பொருள், ஒரு பக்கம் கொலை. இப்ப வந்து பாதுகாப்பற்ற சூழல் தானே சார் தமிழ்நாட்டுல இப்ப மக்கள் வாழ்றதுக்கே ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தானே இப்ப உருவாயிட்டு இருக்கு. இல்ல, நீங்க கேட்டது வந்து கரெக்டான கேள்வி. பிஃபோர் ஆம்ஸ்ட்ராங்கோட மர்டர், ஆஃப்டர் ஆம்ஸ்ட்ராங்கோட மர்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆஃப்டர் ஆம்ஸ்ட்ராங்கோட மர்டருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து வெப்பன் கொடுத்தாங்க. ஏடிஜிபி தேவாரசிவம் கூட வந்து பார்த்தா ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாப்புல, மேக்சிமம் வந்து ரைடுக்கு போறப்போ வந்து நீங்க வந்து பிஸ்டல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாதாரண காவலர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸ்டேஷன்ல இருந்து. இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா தளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த டயத்துல லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப வீக் ஆயிருக்கு. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரையே கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்தியா ஃபுல்லா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணனால வந்து இதோட ரொம்ப அந்த லா அண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ல இருந்து சீஃப் செக்ரட்டரில இருந்து சிஎஸ்ல இருந்து எல்லாருமே அதை போக்கஸ்டா இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள், அடுத்தடுத்த விஜய் கட்சி ஆரம்பிச்சது, அப்படி இப்படி எல்லாருமே மீடியாவும் வந்து பார்த்தா அந்த போக்கஸ்டா இல்லாம கொஞ்சம் அப்படியே வந்து தளர்த்த மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அது ஆரம்பிக்குது. இப்ப இன்னைக்கு வந்து காலகட்டத்துல தமிழ்நாட்டுல வந்து போதை கலாச்சாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல சார், இப்ப போதை கலாச்சாரம் எங்க இருந்து சார் தமிழ்நாட்டுக்கு கஞ்சா போதை பொருள் எங்க இருந்து வரும்? அது அரசாங்கம் தடை பண்ணலாம். இல்ல, அது அதாவது ஒரு ஒண்ணும் கிடையாது. ஒரு நல்ல மாவட்டத்தோட எஸ்பி இருந்தா போதும். இல்லையா, ஒரு டிஎஸ்பி இருந்தா கூட போதும். அந்த மாவட்டத்தையே வந்து பாத்தீங்கன்னா அந்த போதை பொருளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சாங்கன்னா. பட் ஆனா அது வந்து ரொம்ப மெனக்கெட்டு அதை பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க அந்த சொன்னீங்கல்ல திருச்சியில வந்து இந்த சிறுவர்கள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து பார்த்தா ஆல்கஹால் யூஸ் பண்ணி தான் வந்து அதை பண்ணுவாங்க. அதை அதே மாதிரி நேற்று ராஜபாளையத்துல வந்து ஒரு கும்பல் வந்து 2 போலீஸ் விடாம அடிக்கிறாங்க. போலீஸ் வந்து ஒதுங்கி போறாங்க, கம்பை வந்து வாங்கி அடிக்கிறாங்க. எல்லாருமே என்ன இருக்காங்க, போதையில இருக்காங்க. அது என்ன போதைன்றதுதான் இப்ப பிரச்சனையே. இவங்க எல்லாருமே ஏதோ வந்து ஒரு குவார்டர் அடிச்சுட்டு கட்டிங் அடிச்சுட்டு வந்து சண்டை போறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய தவறு. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெத்தப்பட்டமைன் முதற்கொண்டு மிகப்பெரிய கஞ்சாவை தாண்டி ஏகப்பட்ட அவின் கொக்கைன்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சகலமும் வந்து யூஸ் பண்ற அளவுக்கு வந்து நீங்க போய்கிட்டு இருக்கு.
இதுக்கு காவல்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சீஃப் செக்ரட்டரியோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும். நீங்க வந்து இன்னைக்கு நம்ம மதுரை மாவட்டத்திலேயே நீங்க ஒரு ஏரியாக்குள்ள ஒரு காலத்துல வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஞ்சா கிடைக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் சொல்லுவாங்க. இந்த ஏரியால போனா வந்து கஞ்சா இருக்கும், அந்த கஞ்சா வியாபாரியை வந்து போலீஸ் போய் பிடிப்பாங்க, அவங்க இறங்கி ஆத்துக்குள்ள இறங்கி ஓடுவாங்க, ஆத்துக்குள்ள இறங்கி போலீஸ் பிடிக்க முடியாம வந்து பார்த்து நிப்பாங்க, அந்த மாதிரி ஆத்துல இறங்கிடுவாங்க. ஒரு 25 வருஷம் முன்னாடி நான் கண்ணாலே பார்த்திருக்கேன். நம்ம இந்த இது குரு தேட்டர் பக்கத்துல அந்த ஆத்து பாலத்துல அந்த கஞ்சா வியாபாரி லேடி தான். கஞ்சா வியாபாரி என்ன பண்ணும்னா வந்து போலீஸ் பிடிக்க வந்தாங்கன்னா ஆத்துல விழுந்துரும். அப்படியே ஆத்துல விழுந்து நீச்சல் அடிச்சு தப்பிச்சு போயிடும். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலமா இருந்தா உள்ள இறங்கிருச்சுன்னா அப்ப வந்து இப்பதான் தண்ணிலாம் போகுது. அப்ப வந்து உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வந்து இந்த புதர் செடிகள் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுல போய் ஒளிஞ்சுக்கிறோம். துணிஞ்சு யாரும் இறங்க மாட்டாங்க. அப்ப சந்திரசேகர்னு ஒரு எஸ்ஐ தான் வந்து இறங்கி துணிஞ்சு பிடிச்சாப்ல. அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து துணிஞ்சு பிடிப்பாங்க? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏரியால ஒட்டுமொத்த மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு 2 ஏரியா தான் இருக்கும். இங்கதான் கஞ்சா. இப்ப நீங்க அப்படி சொல்ல முடியுமா? எந்த ஏரியால கஞ்சா புழக்கம் இல்லை அப்படின்னு நீ சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னாங்கன்னா எத்தனை பேத்துக்கு வந்து நம்மளே போய் கூட்டி காட்டலாம். நம்ம கூட்டி காட்ட தேவையில்ல. அங்க போய் வந்து ஏதாவது ஒரு ரோட்ல ஒரு பையன் உட்காந்துருப்பா, தம்பி இங்க எங்கப்பா கிடைக்கும் கேட்டீங்கன்னா அவன் கூட்டு போய் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்கண்ணே, நான் அவங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. அதுலயே வந்து 1ஆம் ரகம் 2ஆம் ரகம் 3ஆம் ரகம் போடி சரக்கு, அந்த சரக்கு இந்த சரக்குன்னு சொல்லி எங்கேயோ போயிருச்சு. அந்த கஞ்சாவை தாண்டி நிறைய இந்த சிறுவர்கள் என்ன பண்றாங்கன்னா அனபாண்டு தொழின்னு அந்த இது ஒயிட்னர் எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு 10 ரூபா ஒயிட்னர் வாங்கிக்கிறானுங்க. ஒயிட்னர் வாங்கி அதை தேய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க எத்தனை நினைக்கிறீங்க? 15 வயசு 16 வயசு கிடையாது, 10 வயசு பசங்க 12 வயசு பசங்க உட்காந்துக்கிட்டு அந்த ஒயிட்னரை தேய்ச்சிக்கிட்டு அதுல கொஞ்சம் ஆல்கஹால் கண்டென்ட் அந்த இதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வார்னிஷ் என்னன்னா அவங்க கண்டுபிடிக்க ஒரு போதைக்கு எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்காம பாருங்க. 10 ரூபா இருந்தா ஒரு ஒயிட்னர், 20 ரூபா இருந்தா ஒரு அனபாண்டு, ஒரு 30 ரூபா 40 ரூபா இருந்தா வந்து பார்த்தா கஞ்சால கடைசி ரகம், ஒரு 50 ரூபா இருந்தா கஞ்சால ஒரு 2ஆவது ரகம், ஒரு 100 ரூபா இருந்தா கஞ்சால முதல் ரகம். இப்படி சிறுவர்கள் தான் வந்து இதை வந்து அதிகமா வந்து சீரழிகிறாங்க. நீங்க ஒரு அபோவ் ஒரு 30 ஏஜுக்கு மேல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 27 வயசு தாண்டிட்டீங்கனாலே மேக்சிமம் வந்து அந்த போதை வஸ்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால்ல போயிட்டு வந்து மாட்டிக்குவாங்க சில பேர். ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போதை வஸ்து வந்து மாட்ட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து டோட்டலா குடும்பம் போயிடும். இந்த போதை வஸ்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களால குடும்பம் நடத்த முடியாது. உங்க நல்லா அந்த கஞ்சா உபயோகிக்கிறவர்கள் மத்த போதை வஸ்து யூஸ் பண்றவங்க பூரா பாருங்களேன், தனியா பேசுவான், அமைதியா உட்காந்துருப்பான், எங்கேயுமே திரும்ப மாட்டான், ரோட்டை மட்டுமே பார்த்துட்டு இருப்பான், இல்லைன்னா மரத்தை போய் சாஞ்சிட்டு இருப்பான், இல்ல ரொம்ப இதா இருப்பான். அவனை போய் வந்து நீங்க இந்த உலகத்துல கூட்டு வர்றதுக்கே கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த போதை கிடைக்காத காரணத்தை வச்சுக்கிட்டு வந்து அவனுக்கு வந்து இந்த இது தரேன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஒரு ஆளை வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமூக விரோதிகள் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க வந்து கூலிப்படைகள் வந்து பாத்தீங்கன்னா யார் பண்றான்றீங்க? முழுக்க முழுக்க இந்த மாதிரி வந்து போதை வஸ்துகளை பயன்படுத்துறவங்க தான் வந்து செய்யறாங்க. அப்ப இதை நீங்க தடுத்தாதான் நீங்க அடுத்த தலைமுறையை நீங்க பாதுகாக்க முடியும். 12 வயசு பையன் இந்த போதை வஸ்து யூஸ் பண்றான்னா அவன் வாழ்க்கை எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு? சமீபத்தில் ஒரு சீரியல் நடிகை கூட ஒரு ஏதோ போதை பொருள் வச்சிருந்தா ஒரு சர்ச்சை. மீனா, துணை நடிகை மீனான்னு சொல்லி வந்து மெத்தப்பட்ட மீன் வச்சிருக்காங்க. அந்த அதாவது இந்த கஞ்சாவுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ரகம். இதை யாரு அதான் அந்த வசதிக்கு ஏத்த மாதிரி இவங்க கஞ்சா யூஸ் பண்றாங்க. அவங்க என்ன சினிஃபீல்டு சொல்றாங்க, நாடகத்துறை அந்த மாதிரி நாடகத்தை துணை நடிகை அவங்களுக்கு பிடிச்சி கேட்கிறப்ப வந்து பார்த்தா நாடகத்துல இருக்க நான் நடிகைகளுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்ப பாருங்களேன், நாடகத்துல நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடகத்துல வந்து இவங்க நல்லவங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அட்வான்ஸ்டு ஒரு போதை வஸ்துல வந்து பயன்படுத்துறவங்க இவங்க வந்து இருக்காங்க. சோ அடுத்த தலைமுறையே இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு பயமா இருக்கு. அடுத்த தலைமுறையில் குழந்தைகள் வந்து எப்படி போகும்? இவங்க வந்து ஒண்ணும் கிடையாது. இந்த நீங்க பார்த்திருப்பீங்க, இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வச்சது உத்தரகாண்ட்ல ஒரு ஒரு பெண்ணு, ஒரு போதைக்கு அடிமையான பெண்ணு. அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா போதை உனக்கு அது கிடைக்காத டயத்துல அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா, நான் உனக்கு இந்த போதை தரேன்னு சொல்லிட்டு வந்து அவன் அந்த பொண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்து இப்ப 18 பேருக்கு எய்ட்ஸ். 18 பேருக்கு எய்ட்ஸ். நாடே நீங்க கொந்தளிக்குது. அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ். ஆனா எல்லாருமே வந்து தப்பா அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க தெரியுமா? அந்த பொண்ணு இருந்து 18 பேருக்கு போயிருச்சு அப்படின்றாங்க. அப்படியா இருக்காது. அந்த 18 நாய்கள்ல ஏதாவது ஒரு நாய் எங்கேயா போய் வாங்கிட்டு வந்துருக்கும். இந்த பொண்ணு வந்து போதைக்கு அடிமையான ஆள் தான். புரியுதுங்களா? இந்த இந்த செக்ஸுக்கு அடிமையான பொண்ணு கிடையாது. அப்ப அந்த பொண்ணுகிட்ட வந்து இந்த போதை வஸ்தை வந்து தரேன்னு சொல்லி 18 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 18 பேரும் HIV பாசிட்டிவ் போய் உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் HIV பாசிட்டிவ் போயிருக்கு.
அப்ப இந்த போதை வந்து எவ்வளவு அடுத்த தலைமுறை எப்படி பாதிக்குது பாருங்களேன். நீங்க வந்து உங்க குழந்தைகளை, உங்க பெண் குழந்தைங்க வந்து நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க. நீங்க உங்க உங்க குழந்தை வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு உண்டான அந்த 4 கிலோமீட்டருக்குள்ள இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. நீங்க எப்படி உங்க உங்க பெண் குழந்தைகளை பெண் குழந்தை விடுங்க, ஆண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க நீங்க. இந்த வானவில் தொல்லையை தாங்க முடியுது எங்கேயாவது? கூட்டு போய் எங்க போனாலும் வந்து உட்காந்துறாங்க. நம்ம பசங்க சொல்லுவாங்க, டேய் பஸ்ல போய் பின் சீட்ல உட்காந்து வந்து உட்காந்துறாங்க. ட்ரெயின்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏற முடியல. எங்க போனாலும் அட்டுழியம் தாங்க முடியலடா அப்படின்றாங்களே. அப்ப இந்த இந்த குழந்தைங்களை எப்படி நீங்க பாதுகாப்பீங்க? நீங்க அடுத்த தலைமுறை இந்த உலகம் இயங்கணும்னா, அப்ப இந்த குழந்தைகளை தான் நீங்க பாதுகாக்கணும். இந்த வன்முறை எல்லாமே குழந்தையை நோக்கி வருதுங்க. இப்ப ஒரு ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 10 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணா, 8 வயசு குழந்தைய ரேப் பண்ணா, 4 வயசு இவன் பூரா பாருங்களேன், எல்லாம் போதைக்கு அடிமையானவனா இருக்கான். இந்த போதை வஸ்துல பயன்படுத்துறான். ஏன்னா அவனால ஒரு சுயநினைவோட இருக்கிறப்ப இந்த விஷயங்களை பண்ண முடியாது. நீங்க ஒரு அக்கிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் நிறைய பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன். நான் ஒரு குற்றவாளிகிட்ட போயிட்டு வந்து, நீ ஏன் இந்த குற்றவாளி இந்த குற்றத்தை நீ பண்ணன்னு கேளுங்க, என் போதையில தான் பண்ணிருப்பேன். ஒரு கொலை பண்றதுக்கு முன்னாடி என்ன எப்படி நீ கொலை பண்ணி கேட்டா, வந்து ஃபுல்லா குடிக்காம ஓரளவுக்கு வந்து பார்த்தா குடிச்சிருவோம். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து கரெக்டா அதை பண்ண முடியும். கரெக்டா அவனுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா ஆமா கஞ்சா போதையில வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வராதுங்க. டக்குன்னு அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த கத்தி எடுத்து ஒருத்தன் அறுக்க தோணுமா? டக்குன்னு அப்பா ஞாபகம் வந்துச்சுன்னா, மனைவி ஞாபகம் வந்துச்சுன்னா, மனைவி கூட விடுங்க, இவங்க மேக்சிமம் வந்து கல்யாணமாக தான் பண்றாங்க. அதே மாதிரி வந்து டக்குன்னு அவன் செத்து போறவனோட அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ஞாபகம் வந்துரும்ல. இந்த எந்த சிந்தனையிலும் வராம அதை மழுங்கடிக்கிறதுக்கு பேரு தான் வந்து இந்த கஞ்சா போதை, இந்த மெத்தபெட்டமைன், இந்த கொக்கைன் எல்லாமே. நீங்க சென்னை வந்து நீங்க நைட்டு போங்களேன். சென்னை போய் நைட்டு ஒரு 11 மணிக்கு மேல ஒரு சென்னை இருக்கு. நீங்க காலையில வந்து 6 to 9 ஒரு சென்னை இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்னை வேற. அது வந்து பாத்தீங்கன்னா காலைல எந்திரிப்பாங்க, குளிப்பாங்க, வேலைக்கு போறவங்க பஸ்ல போவாங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போவாங்க, கார்ல போவாங்க, பைக்ல போவாங்க. அவங்கள வந்து ஓடிட்டே இருப்பாங்க, பாத்துருப்பீங்களா? அவன் நின்று பேச வர மாட்டான். ஒரு அட்ரஸ் கேட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டே அட்ரஸ் சொல்லுவாங்க. நீங்க நடந்து கூடயே போகணும். நீங்க அந்த அளவுக்கு வந்து அது ஒரு சென்னை. இன்னொரு சென்னை ஒன்று இருக்கு. அது ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுத்த தலைமுறை அழிக்கக்கூடிய ஒரு சென்னை அது. எங்க பார்த்தாலும் பப்பு, எங்க பார்த்தாலும் கிளப். ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட வந்து வேலூர்ல மாவட்டத்தை பாத்துருக்கீங்க, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கு, குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிருக்கேன், எந்த போதும் தெரியல, போலீஸ் கூட சண்டை போடுது, இன்ஸ்பெக்டர் கூட சண்டை போடுது. சமீபத்துல 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி 1 மாசம் நினைக்கிறேன், எனக்கு வந்து உதயநிதி தெரியும், பீச்ல ஒரு அவங்க பண்ணதெல்லாம் மிகப்பெரிய காமெடி. தண்ணிய போட்டுக்கிட்டு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐபோன் வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், நான் என்ன, இது எல்லாமே அதான். இது வந்து சமூக சீர்கேடு, சமூக விரோதி அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்னமோ பேசுறோம். ஆனா இதை ஒழிக்காம இன்னைக்கு வந்து குழந்தைகள் மீதான வன்முறைகள் குறைஞ்சிருக்கா, அதிகரிச்சிருக்கு? ஏன் அதிகரிக்குது? எத்தனையோ பெண் குழந்தைகள், ஒரு 10 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகள் வந்து தன்னோட சொந்தக்காரங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்முறை வந்து செய்யப்படுது, வன்கொடுமை செய்யப்படுது. ஆண் குழந்தைகளுக்கு அது நடக்குது, சொந்தக்காரங்களாலும் நடக்குது, தெரிஞ்சவங்களாலும் நடக்குது, டெய்லி பாக்குறவங்களாலும் நடக்குது, தெரியாத ஆளுனாலும் இது நடக்கிறதே கிடையாது. தெரிஞ்சவனாலே இந்த விஷயமும் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? எல்லாம் இந்த போனோகிராஃபிக்கு வந்து அடிமையாயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் வந்து நீங்க இந்தியால வந்து இந்த வெப்சைட்லாம் வந்து பேன் பண்றேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பேன்ல தானே இருக்கு. ஆனா வெப்சைட்ல வந்து நீங்க போய் பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப அதை பார்த்து நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்துல நீங்க புத்தரை வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்ல, இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் சிம்பிளா சொன்னாப்ல, வாட் வி திங்க் வி பிகம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நம்ம மாறிடுவோம். அதனாலதான் வந்து நல்லதே கேட்கணும், நல்லதே பார்க்கணும், நல்லதே பேசணும்னு சொல்லுவாங்க. ஒரு தப்பா எந்த விஷயத்தையும் பேச விட மாட்டாங்க. ஏன்னா நீங்க அதை பத்தி எதை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்களோ, எதை பத்தி நீங்க அதிகமா சிந்திக்கிறீங்களோ, அது உங்களை வந்து பார்த்தா மிருகமாக்கும். எல்லா மனிதனுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மேன் இஸ் ஆல்சோ சோசியல் அனிமல். அவனும் ஒரு மிருகம் தான் அவன். பட் அவனுக்குன்னு ஒரு கட்டமைப்பு கிரியேட் பண்ணி தான் வந்து இது குடும்பம், இது அம்மா, இது அப்பா, இது மகள், இது மகன், இது அத்தை, இது மாமா, இது பெரியப்பா, சித்தப்பா, இது ஒரு சமூகம், இது ஒரு ஊரு, இதுக்கு வந்து ஒரு இப்படிதான் நம்ம இருக்கணும், நம்ம இப்படிதான் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணா நீ தனியா இருக்கணும், உன் மனைவியோட தான் இருக்கணும், வேற மனைவி நீங்க பார்க்க கூடாது, உனக்கு உன் கணவனை தான் பார்க்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற மிருகத்தை வந்து அந்த சரிப்படுத்துறது, அதை சாந்தப்படுத்தி கொண்டு போறது. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னொன்னா வந்து கெடுக்கிறத விட ஒரேடியா கெடுக்கிறதுனா இந்த போதை வஸ்து. இது தன்னை வந்து பார்த்தா. ஆக இந்த போதை கலாச்சாரத்துல இருந்து இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். வளர்க்குறவங்க தயவுசெய்து இந்த தாய் தந்தை என்ன பண்றாங்கன்னா பணம் பணம் சொல்லி 2 பேர்ல யாராவது ஒரு ஆளாவது வந்து குழந்தைய மேல வந்து ரொம்ப தீவிர கவனம் இருக்கும். குழந்தைங்க வந்து போன் எடுத்து ரூம்ல போய் கதவை சாத்தியா என்னன்னு பாக்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. 2வது வந்து நீங்க வந்தோடனே போனை வந்து பார்த்தா டக்குன்னு கட் பண்ணதுனாலும் ஆபத்து.
நீங்க பேசிட்டு இருக்க குழந்தைங்க நீங்க பார்த்திருப்பீங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களோ அதுக்கு முன்னாடி பருவம் எய்தாத பெண்களோ போன் பேசிட்டு இருக்கப்ப டக்குன்னு கட் பண்ணுவாங்க, டக்குன்னு திருப்புவாங்க, டப்புன்னு வந்து வெளியே போவாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, வீட்டுல அப்பா அம்மா கூட சண்டை போடுவாங்க, அண்ணன் தம்பி கூட சண்டை போடுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சமூக சீரழிவு போகும். இந்த மாதிரி ஆட்கள் வந்து அந்த மாதிரி பெண்களை ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வாங்க. அப்படியே இனிக்க இனிக்க பேசுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மீன் கூட இருக்கு, வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம்ன்ற மாதிரி. அப்படியே அப்பா அம்மாவுக்கு கொடுக்காத அக்கறையில இவன் கொடுப்பான் கொண்டு போய். இதெல்லாம் எப்படின்னா அந்த ஒரு பொண்ணை போய் ஒருத்தன் வந்து அப்ரோச் பண்றான்னா ரொம்ப பாசமா பாக்குறான்னு என்ன காரணமா இருக்கும்? நீங்க ஒரு ஆட்டை வந்து பாத்தீங்கன்னா வளர்க்குறீங்க, எதுக்கு வளர்க்குறீங்க? ஒரு கோழி வளர்க்குறீங்க, எதுக்கு வளர்க்குறீங்க? ஒரு மாட்டை நல்லா பாத்துக்கிறீங்க, எதுக்குன்னு பாத்துக்கிறீங்க? அது பால் தரும், இது வந்து ஒரு மாமிசம் தரும். அந்த மாதிரிதான் வந்து ஒரு பெண்ணை போய் ஒரு ஆணை அப்ரோச் பண்றதே. அப்பா அம்மாவுக்கு இல்லாத அக்கறை இவன் போயிட்டு வந்து என் ஃப்ரெண்டுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு இவன் போய் பக்கத்துல நெருங்கி போறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ரோச் கண்டி தான் போவாங்க. அது இல்ல எல்லாருமே அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கு. ஒரு 23, 24 வயசு தாண்டியாச்சுன்னா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. நம்ம வந்து இப்படிதான் பிஹேவ் பண்ணணும். அந்த பொண்ணு உஷாராயிரும். இவன் நம்மள்ட்ட இப்படி அப்ரோச் பண்றான், ஏன் சாப்பிட்டேன்னு கேட்கறான் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் வரும். ஆக இந்த போதை வஸ்து, இந்த போதை கலாச்சாரங்கள் இது எல்லாமே ஒட்டுமொத்த நாட்டுக்கே கேடு. அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க முதலமைச்சரும் சரி, பாரத பிரதமரும் சரி, எல்லாருமே வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கவனம் செலுத்தி பண்ணுவாங்க. ஏன்னா இதனால இவங்க கட்சிக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த கவர்மெண்ட் வருமானம் வருதா? இந்த மாதிரி போதை வஸ்துல எதுவுமே கிடையாது. நீங்க வந்து எல்லாருமே ஒண்ணு டாஸ்மாக் நடக்குன்னு சொல்லுவாங்க. டாஸ்மாக்ல நடக்குது. ஆனா அதை விட மோசமான போதை வஸ்துகள்லாம் வந்துருச்சு. இதனால கவர்மெண்ட் சுத்தம் எந்த வருமானமும் கிடையாது, கட்சிக்கு எந்த வருமானம் கிடையாது. அப்ப இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 டிஜிபி கண்ட்ரோல்ல வந்து இதை வந்து பண்ண சொன்னாங்கன்னா 1 மாசத்துல தமிழ்நாடு ஃபுல் கிளீன் ஆயிரும். இந்த ஆட்சி நல்லபடியா நடக்கும். ஆக இதற்கு தனி கவனம் செலுத்துமாறு வந்து நானும் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.